ஹாய் எவ்ரி ஒன், ஓம் சரவண பவ. எங்கள் வீட்டில் இன்றைக்கி அமாவாசை பூஜை. நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். விளக்கு தட்டெல்லாம் க்ளீன் பண்ணி பூ மாற்றிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாமிக்கு படையல் போடுறதுக்காக ஒயிட் ரைஸு, கேரட்டு, பீன்ஸ் போட்ட சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், மெதுவடை ப்ளஸ் பாசிப்பருப்பு பாயாசம். எதனா ஒரு இனிப்பு வைக்கணும் இல்லையா, அதனால் பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சு வெளியில் ஒரு இலை, பூஜை ரூமில் 5 இலை. பூஜை ரூமில் எதுக்கு 5 இலை வைக்கிறான்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் விளக்கு ஏற்றிட்டு வத்தி ஏற்றிட்டேன். வத்தி வந்து வெளியில் ஒரு வெத்தலை கொடி வச்சுருக்கேன், அதுக்கும் காமிச்சிட்டு அப்புறம் பூஜை ரூமுக்கும் காமிச்சிட்டு கற்பூரம் ஏற்றினேன். கற்பூரம் ஏற்றுறப்ப வாசலில் ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கற்பூர தீபாவளி காட்டினேன். வாசலில் எதுக்கு ஏற்றுவாங்கன்னு தான் எனக்கு தெரியாது. நான் ஒரு நாள் ஒரு வீட்டில் பார்த்தேன், அதுலேருந்து நானும் அதை செஞ்சுட்டு இருக்கேன். வாசலில் கற்பூரம் ஏற்றுறதுனால என்ன யூஸ்ன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு அமாவாசை பூஜை இப்படி தான் முடிஞ்சுது. பூஜைலாம் பண்ணிவிட்டு நீர் விளாவிட்டு கிச்சனையும் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணாதீங்க. பாத்திரம் விளக்குறது இல்லை வேறு எதனா துடைக்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ண பாருங்கள். ஓகே எவ்ரி ஒன், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.